strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸோ. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்மாட் 2024 பத்தி தான். எஸ், சைட் முஸ்டாக் அலி டிராஃபி 2024 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த முறை மும்பை வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையா வின் பண்ணிருக்காங்க இந்த சைட் முஸ்டாக் அலி டிராஃபியை. இதுக்கு முன்னாடி 2022-23 சீசன்ல வின் பண்ணாங்க. இந்த முறை அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர் சும்மா தரமா வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா மும்பை சூப்பரா விளையாடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் டாமினேட்டும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய இந்தியன் பிளேயர்ஸ், புரியுதா உங்களுக்கு, நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மும்பை டீம்ல விளையாடுறாங்க. ஸோ அதனால அந்த ஆர்வம் வந்து நிறைய இருந்துச்சு. ஓகே, மும்பை நல்லா பண்றாங்க. அட் த சேம் டைம் இந்தியன் பிளேயர்ஸும் நிறைய பேர் அங்க இருக்காங்க, கம்பேக் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கலாம் ஃபார்முக்கு வந்தா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்துச்சு. அந்த வகையில தான் ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா ஓவராலா இந்த ஸ்மாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க விளையாடின விக்கெட்ஸ், கிரவுண்ட் எல்லாம் எல்லாமே சின்ன கிரவுண்ட், பிளாட் ட்ராக், பாட்டா விக்கெட், யாரு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்பு சுத்தலாம். நீங்க கம்பு சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பால் பட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஓவர் ஹைப் பண்ணிடக்கூடாது சில இன்னிங்ஸ் எல்லாம். எஸ், நல்லா விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஹர்திக் பாண்டியா கூட பாத்தீங்கன்னா நிறைய நல்ல இன்னிங்ஸ் விளையாடாரு, ஜெய்சங்கர் விளையாடினாரு, திலக் வர்மா விளையாடினாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க பேட்டிங்ல. பட் நம்ம எதை முக்கியமா பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல போலர்ஸ் எப்படி பண்ணாங்க. ஏன்னா போலர்ஸ்க்கு தான் அதிக சேலஞ்ச் இருக்கும் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது, புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து போலர்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே, ஸோ ஜகித் சிங் அப்படின்ற ஒரு பஞ்சாப் போலர், அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, புரியுதா உங்களுக்கு. ஸோ அவருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கலாம். இஸ் அ மீடியம் பேசர். அண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. குமார் கார்த்திகேயா கிட்டத்தட்ட 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஸ்ரேயாஸ் கோபால் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓகே, இவங்க எப்படி இந்த ஃபியூச்சர் ஐபிஎல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அட் த சேம் டைம் இவங்களுக்குலாம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இந்தியன் T20 டீம்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த பிளேயர்ஸ் தான் லைக் குமார் கார்த்திகேயா அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால், இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸா சூப்பரா போட்டிருக்காங்க இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸ்ல. ஃபாஸ்ட் பவுலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜகித் சிங் நல்லா போட்டிருக்காரு, சசிகாந்த் ஆக்சுவலா நல்லா போட்டிருக்காரு ஃபார் கர்நாடகா. ஸோ ஷர்துல் தாக்கூர் கூட வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஆஸ் யூஸ்வல் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் டீம்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் ஷர்துல் தாக்கூர். ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, he might take wickets but at the same time ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துருவாரு. ஸோ புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு சைட் முஸ்டாக் அலி டிராஃபியை பத்தி டிஸ்கஸ் பண்ணா. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த ஃபைனல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வர்சஸ் மத்திய பிரதேஷ், 2 பெஸ்ட் டீம்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க மும்பை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடந்தது. ஸோ முக்காவாசி மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஐ திங்க் சில மேட்சஸ் இண்டோர்ல நடந்தது, முலான்பூர்ல நடந்தது, அண்ட் இந்த மாதிரி பெங்களூர்ல நடந்தது. எல்லாமே ஒரு பிளாட் ட்ராக் தான், கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அண்ட் அந்த வகையில போலிங் எடுத்தாங்க. அண்ட் இது ஒரு டிபிக்கல் பெங்களூர் விக்கெட் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்துச்சு. கொஞ்சம் பால் வந்து பாத்தீங்கன்னா டூ பேஸ்டா இருந்தது. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வரல. ஒரு பேட்டிங் ட்ராக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்கா இருந்ததுன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல 200 ரன்னுக்கு மேல நம்ம பார்த்திருப்போம். பட் ஸ்டிக்கி கண்டிஷன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா சேஃபர் சைடுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. 174 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க மத்திய பிரதேஷ் இன் 20 overs. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டீமோட ஹையஸ்ட் ரன் கேட்டது இந்த ஸ்மாட் 2024ல ரஜத் பட்டிதார் ஃபேண்டாஸ்டிக் நாக் 40 balls 81 ரன்ஸ். இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 429 ரன்ஸ் அவர் அடிச்சிருக்காரு. செம நாக்னு சொல்லுவேன். ஸோ ரஜத் பட்டிதாரோட இந்த ஃபார்மை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் 2 விஷயம் இருக்கு. ரஜத் பட்டிதார் இந்த ஃபார்மை பார்க்கும்போது ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பிகாஸ் த வே அவர் இந்த பாலை டைம் பண்றதை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. இந்த ஸ்டேடியம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 7 ஹோம் கேமும் அவர் விளையாட போறாரு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், ரஜத் பட்டிதாருக்கும் இருக்கும், அண்ட் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேன்ஸுக்குமே இருக்கும், புரியுதா உங்களுக்கு. அண்ட் you have to give huge credit. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாரு. அண்ட் இந்த மாதிரியே விளையாடிட்டே இருந்தாருன்னா ஈவன் இந்தியன் T20 ஸ்குவாட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு இன் ஃபியூச்சர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட கேம் இருக்கு. ஸோ அதனால ரஜத் பட்டிதார் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் ஒருத்தர் தான் லோன் வாரியர். அந்த 81 or 40 இல்லைன்னா இந்த 174 கிடையவே கிடையாது மத்திய பிரதேஷ்க்கு, அவ்வளவு சொல்ல முடியும். வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி ஒரு 20 ரன்ஸ் அடிச்சாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, மேபி வெங்கடேஷ் ஐயர் ஒரு சில லீக் மேட்சஸ்ல கீழே இறங்கி ஆடிப்பாரு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் முஸ்டாக் அலி டிராஃபியோட ஃபைனல்னும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படி ரஜத் பட்டிதார் ஃப்ரண்ட்ல ஆடுறாரு அந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர் ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல்ல கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து ஃப்ரண்ட்ல வந்து விளையாடிருக்கலாம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து பாத்தீங்கன்னா T20ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. KKR மாதிரி டீமுக்குலாம் விளையாடிருக்காரு, டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா
வெங்கடேஷ் ஐயரும் காரணம். ஸோ அதனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்து இறங்கி ஆடினார்னா மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபைனல்ல நீங்க ஒரு 200 ரன்ஸ் அடிச்சிங்கனாலே என்னதான் ஃபிளாட் ட்ராக் என்னதான் சின்ன கிரவுண்டா இருந்தாலுமே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். பட் அதை அவங்க பண்ணல, அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மும்பை போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து நல்லா போட்டாங்க. கண்டிப்பா ரோஸ்டன் டேஸ் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவர் கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஸோ சேசிங்ல ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் மும்பை இதை அடிச்சிருவாங்கன்னு இந்த டார்கெட். ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் பாருங்க, ஸ்டார் ஸ்டட்டட் பேட்டிங் லைனப். பிருத்வி ஷா வந்து பாத்தீங்கன்னா நாட் அ கிரேட் டோர்னமெண்ட், நடுவில் சில கிளிம்ஸ் காமிச்சாரு. இந்த மேட்ச் ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு, பட் அவர் சீப்பா அவுட் ஆயிட்டாரு. பட் அஜிங்கர் ரஹானே த ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் திஸ் சைட் முஸ்டாக் அலி ட்ராஃபி 2024, 469 ரன்ஸ் வித் an average of more than 50. லைக் எப்படி ரஜத் படிதார் 429 ரன்ஸ் அடிச்சாருன்னா இவர் கிட்டத்தட்ட 468 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க, செம ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஸோ அஜிங்கர் ரஹானேக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு T20 சீரீஸா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அஜிங்கர் ரஹானே வந்து ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்தியன் டீம்ல. ஓகே, ஸோ அவரும் சரி, அந்த பக்கம் புஜாராவும் சரி, எப்படியாவது டெஸ்ட் டீம்ல ஏதாவது ஒரு ஸ்குவாடுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்ன்றது தெரியல. பட் ஆனா ரஹானேக்கு இது ஒரு சூப்பரான ஒரு டோர்னமெண்ட். இது எங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போலாம்னா KKRக்கு எடுத்திருக்காங்களா அஜிங்கர் ரஹானே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு போலாம் ரஹானே. ஓகே, இந்த ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஏன்னா ரஹானே பாசிட்டிவிட்டியா எடுத்துட்டு போகலாம். அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லியிருக்காரு, லாஸ்ட் 2 இயர்ஸா நான் சிஎஸ்கேக்கு விளையாடுனதுனால எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச், அந்த மைண்ட் செட்டும் என்னால வந்து திருப்பி எடுத்துட்டு வர முடிஞ்சுது. ஸோ என்னோட நேச்சுரல் கேம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா விளையாடுறதா. பட் ஆனா T20 கேமுக்கு மாதிரி நான் அடாப்ட் ஆன முக்கியமான காரணம் நான் லாஸ்ட் 2 சீசன் சிஎஸ்கேக்கு விளையாடுனதுதான்ற மாதிரி அது சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ சிஎஸ்கேக்கு விளையாடுனதுன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா தோனி இருந்துட்டாரு, இவர் இருந்துட்டாரு அப்படின்றது இல்ல. அவர் மெயினா என்ன சொல்ல வர்றாருன்னா, கேப்டனும் ஒரு ரீசன், கண்டிப்பா MS தோனி அவரும் ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட். ஓகே, அந்த என்ன சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கல்ல. நீங்க அப்பார்ட் ஃப்ரம் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் அவுட் பண்றது. ஸோ அந்த வகையில தான் ரஹானே மேஜரா சொன்னாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டும் சரி, அந்த கேமும் சரி, அந்த ஸ்கில்லும் சரி என்னால டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் குள்ள இருந்ததுனால. தட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன், கோச், கேப்டன், MS தோனி, எவ்ரி ஒன். புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் அ குட் சைன். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் ஹேவ் அ குட் சீசன் IPL 2025 ஃபார் KKR. ஏன்னா கேப்டன் மெட்டீரியலா கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் போறது ஒரு லாஜிக் இருக்கும்ன்றது என்னோட ஒரு தாட். பட் ரஹானே இஃப் ஹி குட் ஏபிள் டு பிளே கன்சிஸ்டன்ட்லி லைக் திஸ், டெஃபினட்டா அவரையும் கேப்டன் மெட்டீரியலா யோசிப்பாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டில் இட்ஸ் லாங் வே டு கோ. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு 37 ரன்ஸ் 30 பால்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு 6 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பால்ஸ் 48. யூஸ்வலான ஒரு ஸ்கை இன்னிங்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிச்சில் அந்த ஒரு 2 பேஸ்னஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் அப்படி நீங்க அடிச்சிட முடியாது. பட் ரஜத் படிட்டோட இன்னிங்ஸ் நீங்க சில ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரோ எல்லாம் ஃபிளாட் விக்கெட்டா இருக்குன்னு அந்த அளவுக்கு அவர் டைமிங்கோட செமையா விளையாடினாரு. அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா he took some time. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைனல், என்னதான் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருந்தாலும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைனல், ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட் நம்ம இந்தியன் டொமஸ்டிக்ல. அப்படின்னும் போது அவர் அந்த டைம் எடுத்துக்கிட்டு ஒரு டீமுக்காக நல்லா விளையாடினார். 35 பால்ஸ் 48. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட்ஜ், எனக்கு அந்த பிளேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆல்ரவுண்டரா தெரியுறாரு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 15-16 பால்ல 35 ரன் சும்மா டமால் 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 நடிச்சாரு. ஸோ லைக் மத்திய பிரதேஷ் would be disappointed. ஏன்னா 174 ஃபைனல்ல பத்தாதுங்க. எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் இருந்திருந்தா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா போக போக சேசிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் சின்னசாமி ஸ்டேடியம்ல. நம்ம இது ஏன்னா டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 200 ரன்னே டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். பிச் என்னதான் 2 பேஸ்டா இருந்தாலுமே அந்த வகையில கம்ஃபர்டபுளா 5 விக்கெட்ஸ் ஜஸ்ட்ல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் அஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆயிட்டே இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ KKRக்கு டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு, இரானி டிராஃபி வின் பண்ணாங்க மும்பை அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர், ரஞ்சி டிராஃபி வின் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 டிராஃபி அவர் கையில இருக்கு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டன் மெட்டீரியலா பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்காக தான் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி மெகா ஆக்ஷன்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்தாங்க. ஸோ இஸ் அ கிரேட் கேப்டன் மெட்டீரியலா வந்து அமையலாம் ஃபார் பஞ்சாப். ஸோ தே வில் பி சோ ஹாப்பி டு சி. அதாவது மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாட் வின் பண்ணதுல வந்து அவங்களுக்கு எந்த கவலையும் இருந்திருக்காது. ஏன்னா கேப்டன் அங்க வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அதனால அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாபோட அந்த பஞ்சாப் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஓகே நல்லா பண்றாரு அப்படின்னு. ஐ ஃபீல் லைக் ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அ குட் கேப்டன். ஆனா அவனுக்கு எக்ஸ்ட்ரானரி கேப்டன் நான் சொல்ல விரும்பல. He did a very good job for KKR because அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீம் நீங்க வந்து அந்த ஒரு பேலன்ஸ் வைக்கணும். ஸோ அதை வந்து அந்த இவரோட அந்த காம்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இவரோட அந்த கேப்டன்ஷிப்ல அந்த ஒரு காம்னஸ் இருக்கு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் சேம் டைம் கண்டிப்பா ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் சொல்லி கேப்டன் வரும்போது அந்த டைம்ல நிறைய எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, நிறைய கத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் வாட் ஐ ஃபீல் இந்த ஓவரால் இவரோட இந்த கேப்டன்ஷிப் இந்த ஒரு 4-5 இயர்ஸ் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இருக்கட்டும் IPL பார்க்கும்போது ஃபீல் லைக் இஸ் அ குட் கேப்டன் மெட்டீரியல்ன்ற மாதிரி தோணுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஃபியூச்சர்ல என்ன இருக்கு, வெறும் பிளேயரா இல்ல கேப்டனாவும் ஆவார் ஏதாவது ஃபார்மேட்ல இந்தியன் டீமுக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் ஆஃப் நோ மும்பை வில் பி வெரி ஹாப்பி. இது அவங்களோட 2வது டிராஃபி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மாட்
ஸோ அதனால they will be so happy. So many things, good things have happened in this tournament. நான் சொன்ன மாதிரி தான் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம போலர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷன்ஸ்ல சூப்பரா போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த ஒரு ஸ்மாட் 2024 நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் மும்பையோட இந்த டாமினன்ஸ் பிளஸ் மத்திய பிரதேஷ் செம்மையா ஃபைட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. நிறைய பிளஸ் நிறைய நெகட்டிவ்ஸும் சிலதெல்லாம் இருக்கும் இந்த ஒரு ஸ்மாட்ல. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.